நான் டான் மட்டும் நான். பிரியாராஜன் ஹரிங்கிறாங்க. எங்கே நம்ம செல்வி சோக வந்துடுவாங்க, நாளை காணாம. நம்ம ஜீவா வேலை காணோம். சரி, ஏதாவது ஒர்க்காக இருப்பாங்களோ. பிரியாராஜன் கோவப்படாதீங்க அப்படிங்கிறாங்க நம்ம ஹரி. பிரியாராஜன் சிஸ்டர் இரவு என்ன சமையல்? கேளுங்க கேளுங்க கேளுங்க, காதில் ரத்தம் வர அளவுக்கு கேளுங்க. என்னை கொஞ்ச நேரத்தில் போத்து விட்டுட்டாங்க. தீனா ப்ரோ சொல்லிட்டு சிரிக்கிறாங்க நம்ம ஹரி. தீனா அப்படின்னுங்கிறாங்க நம்ம பிரியாராஜன். ஆமாம், இப்போ நைட்டு என்ன சமையலுங்கிறது தெரியாது, நீங்கள் தானே செய்கிறீங்க. இப்போ உங்கள் ஹஸ்பண்டுக்கு கேட்டால் சரி எங்கள் வீட்டுக்காரம்மாக்கிட்ட கேட்டால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் தான் சமைக்க போகிறீங்க, உங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்கள் 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 விஷ்ணு பிரியா சகோ, சொல்லுங்கள் சொல்லுங்கள். பெங்களூரில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சொல்ல மாட்டேன் போங்க அப்படிங்கிறாங்க, யாருக்கும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஏதோ ஸ்பெஷல் இருக்கட்டும், நீங்களே சாப்பிடுங்க, எங்களுக்கெல்லாம் வேண்டாம். ஹரி, நம்ம பரோட்டாவை சாப்பிட்டுக்கலாம் ஹரி. சொல்லவில்லை என்றால் நான் பேச மாட்டேன் அப்படிங்கிறாங்க நம்ம தீனா சகோ. ஹலோ, ஹாய், வாங்க, வணக்கம் வணக்கம், வெல்கம் வெல்கம். சொல்லவில்லை என்றால் பேச மாட்டேன். சூப்பர் சூப்பர், உண்மைதான் உண்மைதான். யாருக்கும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொல்லவில்லை என்றால் பேச மாட்டேன், தீனான்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இதற்கு பெயர் தான் புது நெல் புது நாத்தா அப்படிங்கிறாங்க நம்ம தீனா. ஆமாம் ஆமாம் ஆமாம், எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க நம்ம பிரியா சகோ. அப்போ வந்து நைட்டு வந்து பன்னீர் டிக்காவும் பட்டர் மசாலா தோசையும் நினைக்கிறேன். அப்போ பிரியாராஜன் சகோ, உங்கள் 7ஆம் அறிவை தொட்டு இது என்ன பூன்னு சொல்லுங்கள் பார்க்கல. யாரும் சொல்லக்கூடாது, பிரியாராஜன் மட்டும்தான் சொல்லணும். தெரியுதுங்களா? சோறு 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 இருக்குது, குழம்பு இருக்குது, மாவு இருக்குதுன்னு கூட பிரியாராஜன் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், 2 நாளைக்கு முன்னாடி தான் மாவு ஆட்டி எல்லாம் வீடு பூரா பொங்க விட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன்னாங்க. இனி தான் யோசிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஹரி சொன்னதில் மாவு மட்டும்தான் இருக்குது. ஓ அப்படியா, தெரியவில்லை என்றால் அப்போது பிரியாணி உண்மையா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க நம்ம தீனா. இனிய மாலை வணக்கம் சொல்கிறாங்க நம்ம மங்கை அக்கா. வாங்க வாங்க அக்கா, வெல்கம் வெல்கம். சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ. வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? டீ சாப்பிட்டீங்களா? இனிய மாலை வணக்கம். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூக்கா. ஓனரே உங்களை தேடி வந்து ஓனரே உங்களை தேடி வந்து கொல்ல போகிறேன். என்னை ரொம்ப பண்ணுறீங்க. அந்த பன்னீர் டிக்கா விடுங்களேன். நீங்கள் நைட்டு என்ன சாப்பாடுன்னு சொன்னாரவரெல்லாம் விட மாட்டேன். எனக்கு பிடிக்காத டிஷ் அன்றைக்கி சொன்னீங்கல்ல, பன்னீர் டிக்காவும் பட்டர் மசாலாவும். மங்கையக்கா வணக்கம் சொல்கிறாங்க நம்ம ஹரி. மங்கையர் கரசி சிஸ்டர் நலமாக இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க நம்ம தீனா. தீனா, என்ன பிரியாணி என்று கூறுகிறீர்கள் அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒரு பிரியாணி. ஹாய் ஹரி வணக்கங்கிறாங்க நம்ம மங்கையக்கா.